Taste the Daily. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் சிறிதும் பெரிதும் என 1300 விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி விழா முடிந்து 5ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட விநாயகர் சிலைகளை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு சிலைகளாக கடலில் கரைக்கப்பட்டன. பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் ராட்சத கிரேன் மூலம் தூக்கி சென்று கடலில் கரைத்தனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் மாமல்லபுரம் கடலில் கரைக்கப்பட்டது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, உத்திரமேரூர், வாலாஜாபாத், சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகளை டிராக்டர், லாரி உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். அவ்வாறு கொண்டு வந்த சிலைகள் மாமல்லபுரம் கடலில் கரைக்கப்பட்டது. இதில் மாவட்ட நிர்வாகம் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். போதையின் பிடியில் தமிழகம் சிக்கி தவிப்பதற்கு உதாரணமாக திருவாரூர் அருகே மது போதையில் முதியவரை தாக்கி பூணூலை அவிழ்த்து இருந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சேமங்கலம் சித்தநல்லூரை சேர்ந்த 72 வயது முதியவர் ராமகிருஷ்ணன் நடைபயிற்சியின் போது மது போதையில் இருந்த அண்ணா நகரை சேர்ந்த அருள் என்பவர் தகாத வார்த்தையால் திட்டி தாக்கி பூணூலை அவிழ்த்து எறிந்துள்ளார். மது போதை நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமகிருஷ்ணன் காவல் நிலையத்தில் கண்ணீருடன் புகார் அளித்தார். என்னை வம்பு பண்ணாருங்கிறது எனக்கு தெரியவே இல்லை சார். ரொம்ப அராஜகமாக இருக்குது சார். பொண்ணுவில் அவன் அறுத்தது என்னுடைய இது நாள் ஃபுல்லாக தூங்காமல் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தது சார். எனக்கு கை கால் எல்லாமே நடுங்குது சார். எனக்கு இந்த மாதிரியெல்லாம் எப்படி நல்ல ஊராக இருந்த இடங்கள்லாம் இப்படி நாசமாக போயிட்டுருக்குங்கிறது எனக்கு புரியவே இல்லை சார். எல்லாமே இதுக்கு காரணம் மதுவு தான் சார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடற்கரையோரத்தில் குப்பைகளை கொட்டி எரிப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 21 வார்டுகளில் சேகரிக்கும் குப்பைகளை நகராட்சி நிர்வாக ஊழியர்கள் கடற்கரையோரத்தில் கொட்டி தீ வைக்கின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் சுவாச கோளாறு உள்ளிட்டவை ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முளைப்பாரியுடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் நடைபெற்றது. நகரின் பல்வேறு பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த 21 விநாயகர் சிலைகளுக்கு ஆராதனை நடைபெற்று வந்த நிலையில் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக செண்பகவல்லியம்மன் கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. இதில் பெண்கள் முளைப்பாரியுடன் கலந்து கொண்ட நிலையில் வேம்பார் கடற்கரை பகுதியில் சிலைகள் கரைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விஜயமங்கலம் சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் மகேஷ் என்பவர் காயமடைந்த நிலையில் உடன் சென்ற பாலகிருஷ்ணன் படுகாயமடைந்தார். பெருந்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பாலகிருஷ்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளால் விபத்துகள் நடப்பது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வேளச்சேரியில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். வேளச்சேரி மெயின் ரோடு முதல் விஜயநகர் பேருந்து நிலையம் வரை உள்ள 100 அடி சாலையின் இருபுறமும் பல்வேறு கடைகள் சாலைகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் திணறி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.